ஸோ ஹே guys, வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ இன்ட்ரோ வீடியோ எடுக்காமல் மறந்துட்டு குளிக்க போயிட்டேன். ஸோ அங்கேருந்தே எடுத்துடலாம் அப்படின்ட்டு தான் உங்களுக்கு இந்த கிளிப்பு. ஸோ கிளினிக் ப்ளஸ் ஷாம்பு இன்றைக்கி யூஸ் பண்ணுறேன். ஹேர் வாஷ் டே இன்றைக்கி. ஸோ ஏன் இந்த ஷாம்பு யூஸ் பண்ணுறேன்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். அண்ட் கண்டிஷ்னர் வந்து லாரியல் இது யூஸ் பண்ணிருக்கேன். இது வந்து பார்த்துக்கோங்க, இது ஏதோ ரேப்பிட் அப்படி இப்படின்ட்டு இருக்கு. அண்ட் எப்போல்லாம் ஹேர் வாஷ் பண்ணுவோனோ அப்போல்லாம் வந்து ஸ்க்ரப் யூஸ் பண்ணுவேன். எனக்கு இந்த STIஸோட ஸ்க்ரப் ரொம்ப பிடிக்கும். ஃபேஸ் வாஷ் போட மாட்டேன் ஸ்க்ரப் பண்ணிட்டு. அதுக்கப்புறம் பாடி வாஷுக்கு இந்த அரோமாலேருந்து இதுதான் வந்து நான் எடுத்திருக்கேன். கரண்ட்டாக இதாக யூஸ் பண்ணிருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா குளிச்சுட்டு வந்தாச்சு. ஸோ ரூம் ஃபுல்லாக ரொம்ப மெஸ்ஸாக இருக்குது. ஏன்னா இன்றைக்கி ஒரு ஷூட் பிளான் பண்ணியிருக்கேன். ஸோ அதுக்காக என்ன ட்ரெஸ் போடலாம், எப்படி போடலாம் அப்படின்ட்டு போகிறப்பவே களைச்சி போட்டு வந்தாச்சு. கேரப்ளஸ் பண்ணி ஒரு 6 மந்த் ஆனனாலே என்னோடய ஹேர் வந்து இப்போது எல்லாமே பழைய ஹேர் ஆகிடுச்சு. அதனால தான் நான் வந்து கேரப்ளஸ்க்கு கொடுத்த அந்த கெமிக்கல் ஷாம்பு யூஸ் பண்ணாமல் நான் வந்து கிளினிக் ப்ளஸ் இப்போ கரண்ட்டாக யூஸ் பண்ணிருக்கேன். திரும்பி எப்போ நான் கேரப்ளஸ் பண்ணுறேனோ அதுக்கப்புறம் கண்டினியூஸாக நான் அந்த ஷாம்பு யூஸ் பண்ண ஆரம்பிச்சிடுவேன். ஸோ அது வரைக்கும் கொஞ்ச நாளைக்கு தான் வந்து இது யூஸ் பண்ணிருக்கேன். அண்ட் இங்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா நான் ஏதோ கை காமிச்சு சொல்லிகிட்ருப்பேன். ஸோ என்னென்னா இன்றைக்கி ஃபுல் மேக்கப் பண்ண போகிறோம். ஒரு ஷூட் பிளான் பண்ணியிருக்கேன். அந்த ஷூட்டுக்காக காலையிலே எழுந்து நேரமாக குளிச்சாச்சு. ஏன்னா சன்லைட்டில் வந்து இந்த ஷூட் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நேரமானா ஒன்றும் இல்லை, ஒரு 10-11 மணிக்கு, வேறு ஒன்றும் இல்லை. குளிச்சுட்டு வர்றதுக்கு 12 ஆயிடுச்சு. 1 hour சாலிடாக ஆகும் எனக்கு ஹேர் வாஷ் பண்ணுற அன்றைக்கி மட்டும். அண்ட் என்னோடய மேக்கப்பும் வந்து முடிச்சிட்டேன். இந்த ட்ரெஸ்ஸில் பார்க்கறதுக்கு கன்றாவதியாக இருக்கும். ஸோ கொஞ்சம் ப்ளஷ்லாம் போட்டு ஹைலைட்டர்லாம் போட்டு ஃபவுண்டேஷன் போட்டிருக்கேன். கன்சீலர் போடல, லைட்டாக ஸ்மோக்கி ஐ மட்டும் கொஞ்சமாக காமிச்சிருக்கேன். அண்ட் லிப்ஸுக்கு வந்து மைல்டாக லிப் லைனர் போட்டு லிப்ஸ்டிக் போட்டு லிப் க்ளாஸ் வந்து லைட்டாக போட்டிருக்கேன். ஸோ இதுதான் வந்து இது. ஸோ saree கட்டிட்டு பார்க்கலாம். இன்றைக்கி வந்து இந்த saree தான் வந்து நான் செலக்ட் பண்ணியிருக்குது. ஸோ நிறைய பேர் இன்ஸ்டாகிராமில் பார்த்துருப்பீங்க. பார்க்காதவங்க ரீல் போய் செக் பண்ணி பாருங்கள். ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் ரீல் மாதிரி போட்டிருப்பேன். ஸோ இது வந்து அமேசான்லேருந்து தான் வாங்கினேன் இந்த saree. நான் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ப்ளவுஸும் வந்து ரெடிமேட் தான், அமேசானில் தான் வாங்கினேன். ஸோ அந்த ரீல் பார்த்துருந்தீங்கனாலும் தெரிஞ்சுக்கும். அந்த ரீல்லையும் நான் வந்து எல்லா ப்ராடக்ட்டுமே நான் லிங்க்கில் கொடுத்துருப்பேன். ஸோ மேக்கப் எல்லாமே செட் ஆகிடுச்சு, ஓரளவுக்கு ஆகிடுச்சு. பட் எனக்கு ஹேர் ஸ்டைல் மட்டும் கொஞ்சம் பிரச்சனையாகவே இருக்குது. இன்னும் அந்த கேரப்ளஸ் பண்ணாதனால அந்த ஒரு மாதிரி இதாகவே இருக்குது. நான் இன்னும் ஒரு மாதம் விட்டுட்டு பண்ணலாம் அப்படிங்கிற பிளான். ஸோ நான் அது என்னென்னலாம் நான் அப்புறம் சொல்கிறேன். முன்னாடி மட்டும் ஹேர் வந்து லைட்டாக ஸ்ட்ரைட்டன் பண்ணிக்கிட்டேன். ஸோ அந்த ஷூட் முடிஞ்சதுக்கப்புறமா இந்த ட்ரெஸ்ஸில் ஒரு ஷூட் இருந்தது. அதே ஷூட்டுக்கு கொஞ்சம் ஒரு கிளிப் எடுக்கிற மாதிரி. ஸோ சுத்தமாக முடியல என்னால். பயங்கர ஹீல்லாம் போட்டு கால் வலியெலாம் பயங்கரமாக வந்துருச்சு. ஆனால் அதுக்கப்புறம் அந்த ஷூட்டும் முடிச்சுட்டு நான் சும்மா காலையில் போட்ட ட்ரெஸ்ஸே போட்டுட்டு நான் வந்து வெளியில் கிளம்பிட்டேன். ஸோ ரூம் இப்போ இருக்க நிலைமை பார்த்திங்கன்னா அதோட கேவல கொடூரமாக மாறிடுச்சு. என்றைக்கெல்லாம் இந்த ஹெவியாக ஒரு ஷூட் பண்ணுறனோ அன்றைக்கெலாம் வந்து ரூம் பார்க்க சகிக்காது. ஸோ அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஹாஸ்டலில் இருக்க வரைக்கும் தான் நம்ம க்ளீன் பண்ணிருந்தோம். இப்போ அம்மா க்ளீன் பண்ணி வச்சுருவாங்க, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ நான் போயிட்டு வந்துட்டேன். நான் வந்து ஃபிஷ் தான் வாங்கிட்டு வந்தேன். அங்கே ரொம்ப க்ரௌடாக இருந்தனால என்னால் கிளிப் எடுக்க முடியல. எனக்கு இந்த ஃபிஷ் ரொம்ப பிடிக்கும். அண்ட் எங்கள் ஊரில் வந்து இந்த சட்னி வச்சு கொடுப்பாங்க, செம்மையாக இருக்கும். ஸோ அது சாப்பிட்டு அந்த காரத்தை தணிக்கிறதுக்கு தேன் மிட்டாய் கொஞ்சம் சாப்பிட்டு அன்றைக்கி வந்து அப்படியே அந்த ஈவினிங் டைம் முடிஞ்சிருச்சு. இப்போ தான் விலாக் எடுத்து அதுக்குள்ளே ஈவினிங்கான்னு கேட்காதீங்க. நான் மத்தியானம் லஞ்ச் சாப்பிட்டு தான் ஷூட் ஆரம்பித்தேன். நான் லஞ்ச் சாப்பிட்றத காட்ட மறந்துட்டேன். அண்ட் ஷூட்டும் ரொம்ப ஹெவியாக போயிடுச்சு. அதுக்கப்புறம் நல்ல கால் வலி, தூங்கிட்டேன். ஈவினிங் தான் எழுந்தேன். ஸோ இப்போ மேக்கப் ரிமூவ் பண்ணியாச்சு. ரொம்ப நேரம் கழித்து தூங்கிட்டேன், மறந்து போய். அதுக்கப்புறம் தான் ரிமூவ் பண்ணேன். எவ்வளோ இருக்குது பாருங்களேன் ப்ராடக்ட்ஸு. ஸோ ரிமூவ் பண்ணதுக்கப்புறமா பரோட்டா சாப்பிட்டேன். அன்றைக்கி ரொம்ப ஹெவியாக ஒர்க் பண்ணனால நிறையவே போச்சுங்க. ரொம்ப நேரம் எனக்கு பயங்கர ஏதோ ஒரு மாதிரி டயர்டாக இருந்துச்சு. அதனால் பரோட்டா சாப்பிட்டு இந்த அன்னபூர்ணி படம் ரொம்ப நாளாக பார்க்கணுன்ட்டு இருந்தேன். ஸோ அதையும் பார்த்துட்டு நம்ம நைட் எப்பொழுதும் போல் முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட் டே மார்னிங் எழுந்தேன். எதனால் பிஃபோர் டே அவ்வளோ டயர்டாச்சுன்னு பார்த்திங்கன்னா, இன்றைக்கி வந்து ஐ காட் மை பீரியட். அதனால் பயங்கர டயர்ட் முந்தினாலும் அன்றைக்கும். ஸோ காலையில் பிரேக்ஃபாஸ்ட் கொஞ்சம் ஹெல்த்தியாக இருக்கணுங்கிறதுக்காக இந்த கேரட் பீன்ஸ் பொரியல் வந்து கொடுத்தாங்க அம்மா. சரி இதை வந்து பிரேக்ஃபாஸ்ட்டாக சாப்பிட்டு இது மட்டும் பத்தாதில்ல அப்படின்னு சொல்லிட்டு ஜூஸ் வாங்கிட்டு வந்து கொடுத்தாங்க. ஆரஞ்சு ஜூஸ் வந்து ஆரஞ்சா சாத்துக்குடியோ ஏதோ ஒன்று வாங்கிட்டு வந்து கொடுத்தாங்க. ஸோ அதையும் குடிச்சிட்டு நான் கம்ப்ளீட்டாக படுத்து ரெஸ்ட் எடுத்துட்டேன். நான் பயங்கரமாக முடியல, ரொம்ப கால் வலி. எனக்கு பீரியட்ஸ்னால் கால் ரொம்ப வலிக்கும். அதனால் படுத்துட்டேன். ஆனால் அதுக்கப்புறம் மத்தியானம் சமைக்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் முந்தின நாளே வந்து நான் பிளான் பண்ணி வச்சிட்டேன். சரி இந்த விலாகுக்கு வந்துட்டு சரி ஏதோ குக்கிங் வீடியோ போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட சிக்கன் வாங்கிட்டு வரலாம், கொத்துக்கறி வாங்கிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் முந்தின நாளே சொல்லிட்டேன். வீட்லேயும் வாங்கிட்டு வந்துட்டாங்க. சரி அது வேஸ்ட்டாக போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு சமைச்சு எப்படியோ வீடியோ போடணும் அப்படிங்கிறதுக்காக கஷ்டப்பட்டு எழுந்து நான் போட்டேன். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா
சிக்கன் தான், அதை வந்து நல்லா கொத்தி கொடுப்பாங்க கடையில் நீங்கள் கேட்டிங்கனாலே. அதை வாங்கிட்டு வந்து நான் கிரேவி மாதிரி செய்வேன். இது வந்து ஒரு நாஸ்டாலஜிக் ஃபீல். ஸோ இது வந்து என் அத்தையோட டிஷ். ஸோ அவங்கக்கிட்டேருந்து கற்றுக்கிட்டது. அத்தை கல்யாணம் ஆகி வந்ததுக்கப்புறம் அதை கற்றுக்கிட்டேன். அதனால் இது எப்போ செஞ்சாலுமே எனக்கு அவங்க ஞாபகம் வரும். நான் இதை பல வாட்டி செஞ்சுட்டேன், பல வெரைட்டியில் செஞ்சுட்டேன். பட் எப்போ செஞ்சாலும் அவங்க ஞாபகம் வந்து இது வரும். இது வந்து கொத்துக்கறி அப்படின்னு சொல்லுவாங்க அவங்க. முன்னாடிலாம் இது வந்து மட்டனில் செஞ்சுருக்கேன், நாட்டுக்கோழியில் செஞ்சுருக்கேன். பட் எனக்கு என்னன்னே தெரியல, எனக்கு இந்த ப்ராய்லர் சிக்கனில் இது செய்கிறது எனக்கு அவ்வளோ பிடிக்கும். எங்கள் வீட்டில் திட்டுவாங்க அது சாப்பிடக்கூடாதுன்னு. பட் எனக்கு அந்த டேஸ்ட் வந்து இந்த சிக்கனில் தான் எனக்கு வருதுன்னு நான் ஃபீல் பண்ணுறனால திட்டு வாங்கிட்டு வந்து செஞ்சிட்ருந்தேன். ஸோ அதுக்கப்புறம் ஒரு சின்ன 2 வெங்காயம் அண்ட் ஒரு பிக் தக்காளி வந்து நான் எடுத்துக்கிட்டேன். ஸோ இந்த குவான்டிட்டி கரெக்டாக இருக்குன்ட்டு நான் பல வெரைட்டியில் இதை செஞ்சுருக்கேன். கடைசியாக எனக்கு பிடிச்ச ஸ்டைல் வந்து இது தாங்க. ஒரு நல்ல கறி வாங்கிட்டு வந்து அதை நல்லா சாப் பண்ணிவிட்டு, ரொம்ப சாப் பண்ணாமல் நார்மலாக மீடியமாக சாப் பண்ணிவிட்டு, ஆனியன் தக்காளி இந்த மாதிரி நம்ம சவுத் இண்டியன் ஸ்டைலில் பயங்கரமாக மசாலா போட்டு அது சாப்பிட்றது வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். பயங்கர ஸ்பைஸியாக சாப்பிடுவேன். அதுக்கப்புறம் முக்கியமாக இந்த இஞ்சி பூண்டு இது போடாமல் தயவு செஞ்சு அதை செஞ்சிடாதீங்க. அவ்வளோ சூப்பராக இருக்கும். இதோட மெயின் இன்க்ரீடியண்ட்டே இது தான். லைக் நான்வெஜ்னாலே மெயின் இன்க்ரீடியன்ட் இஞ்சி பூண்டாக தான் இருக்கும். ஸோ இதை மிஸ் பண்ணிடாதீங்க. நல்ல பேஸ்ட்டாக்கி அதில் போட்டு சாப்பிடுங்க, சூப்பராக இருக்கும். ஸோ எல்லாமே கட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அப்படியே கையோட எல்லாம் க்ளீன் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு, இல்லைனா யார் திட்டு வாங்குறது அப்படின்னு சொல்லிட்டு க்ளீனும் பண்ணிட்டேன். ஸோ ஃபர்ஸ்ட் டே அப்படிங்கிறனால கொஞ்சம் முடியல. பட் அம்மா கேட்டாங்க ஹெல்ப் பண்ணவா அப்படின்னு சொல்லிட்டு, இல்லை நானே பண்ணிக்கிறேன், இது என் வீடியோ, நீங்கள் உள்ளுக்குள்ளாரெலாம் வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நானே தான் பண்ணலாம் அப்படின்ட்டு பண்ணேன். அண்ட் க்ரீன் சில்லி வந்து 2 எடுத்துக்கிட்டேன். சரியா? ஸோ பண்ணவே எப்படா முடியும் அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. ஐயோ ஏன்டா இன்றைக்கி போய் செலக்ட் பண்ணோம் இதை அப்படிங்கிற மாதிரி. ஏன்னா எனக்கு பயங்கரமாக ஸ்வெட் ஆச்சு என்றைக்கும் இல்லாமல். இன்றைக்கி கிச்சனில் நிற்கவே முடியல சுத்தமாக. ஓடி போயிட்டே இருந்த ரூமுக்கு, கொஞ்ச நேரம் நின்றுட்டு கிச்சனுக்கு வர மாதிரி, எப்படியாவது இந்த ஷூட் முடிச்சிடணும் அப்படிங்கிறதுக்காக ஒரே ரீசன் தான். அண்ட் ஆங்கிள் வேறு எனக்கு பாடாக படுத்தி எடுத்துருச்சு. இன்னும் எனக்கு கரெக்டான ட்ரைபாட் வந்து கிச்சன் குக்கிங்க்கு வந்து எனக்கு செட் ஆகலை. ஸோ அதை பார்த்துட்டே இருக்கேன். அது வரைக்கும் பயங்கரமாக இந்த ஆங்கிளில் வச்சு எனக்கு ஒரு மூட் ஸ்விங்ஸ் வேறையா இரிட்டேட் ஆகிடுச்சு கொஞ்சம் நேரத்தில். சரின்னு கூல் டவுன் ஆகி மறுபடியும் குக்கிங் ஸ்டார்ட் பண்ணேன். அண்ட் இங்கே அந்த பிரியாணி ஸ்பைசஸ்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அதெல்லாம் ஒரு பக்கம் எடுத்து வச்சுட்டு ஆயில் ஊற்றிட்டு நான் வந்து இதை போட்டு ஃப்ரை பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஸோ இந்த வாட்டி நான் வந்து நிறைய எக்ஸ்பிளைன் பண்ணி என்னை பற்றி நிறைய சொல்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா ரொம்ப காலமாகவே உங்களுக்கும் எனக்கும் வந்து என்னை பற்றி உங்களுக்கு தெரியல, உங்களை பற்றி எனக்கு தெரியல, ஒரு மாதிரி கனெக்ஷனே இல்லாத மாதிரி இருந்தது. ஸோ ஒய் நாட் எல்லாமே ஷேர் பண்ணிடலாம் இனிமே அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வந்துட்டேன். அதுதான் இந்த ப்ரீஃப் எக்ஸ்ப்ளனேஷன் எல்லாமே. ஸோ ஆனியன் டொமேட்டோ எல்லாமே போட்டாச்சு. அண்ட் இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நான் எப்போவுமே ஆனியன் டொமேட்டோ ஒன்றா தான் போடுவேன். அது எந்த டிஷ்ஷாக இருந்தாலும் சரி, எனக்கு அது ஈவனாக குக் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி. ஏன்னா ஆனியன் ஃபர்ஸ்ட்டு ஃப்ரை பண்ணிட்டு தக்காளி போட்டேன்னா தக்காளி வந்து வேகாத மாதிரி இருக்கும், ஆனியன் பயங்கரமாக வெந்த மாதிரி இருக்கும். ஸோ 2 ஈக்குவலாக போட்டால் எனக்கு அது என்னமோ அது என் குக்கிங்கில் எனக்கு அப்படி ஒரு இது. அதுக்கப்புறமா க்ரீன் சில்லி ஆட் பண்ணிட்டு அண்ட் கொஞ்சம் மஞ்சத்தூள். எனக்கு மஞ்சத்தூள் அவ்வளோ பிடிக்கும், ஏன்னே தெரியல. எனக்கு எல்லா டிஷ்லேயும் மஞ்சத்தூள் அதிகமாக இருக்க ரொம்ப பிடிக்கும். நிறைய பேர் கமெண்ட் கூட பண்ணியிருந்தீங்க மஞ்சத்தூளை குறைச்சிக்கோங்கன்னு. பட் அது ஹெல்தி தான், ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படிங்கிறனால எனக்கு பிடிக்குங்கிறனாலே நிறைய ஆட் பண்ணிடுவேன். அண்ட் இந்த கறி வேறு கொஞ்சமாக எடுத்து நான் வந்து ஆட் பண்ணிட்டேன். ஸோ கொஞ்சம் வந்து நான் சில்லிக்கு வந்து ஒரு 5-6 பீஸ் வந்து வச்சுருந்தேன். அப்புறம் கொஞ்சம் நாளைக்கு வந்து வேறு ஏதோ பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து வச்சிட்டேன். அண்ட் இங்கே மசாலா வந்து சைட் பை சைட் மல்லித்தூள், கரம் மசாலா, சில்லி பவுடர் இதெல்லாம் வந்து கண்ணளவு தான். சாரி, எனக்கு இதோட மெஷர்மெண்ட்லாம் சொல்ல தெரியாது. அண்ட் சைட் பை சைடு அங்கே வாட்டர் ஊற்றிட்டு நான் அதை வீடியோ கிளிப் எடுத்தேன். பட் அது மிஸ் ஆகிடுச்சு, என்ன பண்ணேன்னு தெரியல. அங்கே வாட்டர் ஊற்றி உப்பு போட்டு நான் அங்கே பாயில் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். இங்கே வந்து சில்லி சிக்கனுக்காக ரெடி பண்ணிட்டேன். இதெல்லாம் வந்து நான் வீடியோ எடுத்தேன். பட் அது மிஸ் ஆகிடுச்சு, என்னன்னு தெரில, கைப்பட்டு ஏதோ டெலிட் ஆகிருக்கும்னு நினைக்கிறேன். அதில் வந்து சைடில் முடியல போல், ஃப்ரிட்ஜில் தண்ணி வச்சு குடிச்சிட்டு ஓட்டிகிட்டு இருந்தேன். எப்படியோ இன்றைக்கின்னு பார்த்து இது வேறு ரொம்ப நேரம் பண்ணுதா, எப்படா முடியும் அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. அண்ட் இதில் என்னோடய ஃபைனல் டிப், எனக்கு இது வந்து நீங்கள் மறக்காமல் பண்ணுறது என்னென்னா, 1/4 ஸ்பூன் சர்க்கரை ஆட் பண்ணிங்கன்னா இதோட டேஸ்ட் வந்து என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். பயங்கர டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். இல்லைன்னா கொஞ்சமாக வந்து டொமேட்டோ கெச்சப் வந்து ஆட் பண்ணி பாருங்கள். ஏன்னா எல்லாமே ஒன்று தான், அதில் கொஞ்சமாக புளிப்போட சூப்பராக இருக்கும். ஸோ நான் இந்த சில்லி சிக்கன் எப்படி செஞ்சேன் அப்படின்னா வந்து அதுக்கெலாம் அம்மா வந்து ஹெல்ப்புக்கு வந்துட்டாங்க, என்னால் முடியலன்னு சொல்லிட்டு. நான் அப்பப்போ தான் வந்து உங்களுக்கு ஷூட் பண்ணிகிட்டு இருந்தேன். கார்ன்ஃப்ளவர், மைதா, அரிசி மாவு, கரம் மசாலா, மல்லித்தூள், சில்லி பவுடர் அதே தான் எல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணி
ஒரு 10 நிமிஷம் ஊற விட்டுட்டு எங்கள் அம்மா பொரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. நான் போய் ரூமில் உட்காந்துட்டேன். நான் அம்மா தான் வந்து போட்டு கொடுத்தாங்க. ஸோ சூப்பராக இருக்கும். எனக்கு இப்போ பார்த்தாலும் டெம்ப்ட் ஆகுது. ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் சாப்பிட்டு முடிச்சுட்டு ஒரு எனர்ஜிக்காக நல்லா சில்லுன்னு ஒரு லெமன் ஜூஸ் குடித்தேன். ஸோ இப்படி தான் வந்து என் டே மோசமாக போச்சு. ஸோ அவ்வளோதான், வீடியோ முடிச்சுக்கலாமா? இதுக்கு மேலே சுத்தமாக முடியல. பாய். சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க எல்லாருக்கும். டாட்டா.